ஹாய் குட்டீஸ், இப்போது எப்படி ஒரு சிம்பிளாக 2 நிமிட்ஸில் ஒரு ட்ராயிங் வருதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே, அது எப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் போட்டுறணும். சர்க்கிள் இந்த மாதிரி சின்னதாக தலைப்பகுதிக்கு ஒரு சர்க்கிள் போட்டுறணும். அதுக்கப்புறம் உடம்பு பகுதியை வரையணும். இது ரொம்ப சிம்பிளான ட்ராயிங். நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரை பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் இந்த பட்டர்ஃப்ளை ஈஸியாக வரைஞ்சிடலாம். அதுக்கப்புறம் 2 சைடும் இந்த மாதிரி ஒரே அளவில் போட்டுறணும். அதுக்கப்புறம் அதோட ரெக்கை பகுதி போடும்போது அப்படி தான் இந்த ட்ராயிங்கை பொறுத்த வரைக்கும் 2 சைடும் நீங்கள் எந்த மாதிரி கரெக்டாக ஈக்குவலாக மெயின்டைன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த ட்ராயிங் பக்காவாக வரும். இந்த மாதிரி 2 சைடும் ஒரே அளவில் போட்டணும். அதுக்கப்புறம் இடையில கேப்பில் என்ன பண்ணணும், லைட்டாக ஒரு மார்க் பண்ணணும். மார்க் பண்ணுறது எதுக்குன்னா 2 சைடும் ஒரே அளவில் வர்றதுக்கு. அதுக்கப்புறம் இதை அப்படியே இணைச்சி போட்டுறணும். நெக்ஸ்ட்டு அதோட கீழ்ப்பகுதி இருக்க இந்த மாதிரி வளைச்சி போட்டுறணும். போட்டுட்டு அதே போல் இந்த சைடும் அதே போல் கீழ் சைடும் வளைச்சி போட்டுறணும். அதுக்கப்புறம் சிம்பிளான ஒரு அந்த ரெக்கையில் இருக்க போல் சின்ன ஒரு லைன், இந்த மாதிரி 2 சைடும் லைனை போட்டுறணும். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ஹைலைட்டுக்காக நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்டில் வரைஞ்சிருக்கோம். அதோட ஹைலைட்டுக்காக பிளாக் கலரில் டார்க்காக டாட் போல் 2 ரெக்கையிலும் வச்சிடணும். நெக்ஸ்ட்டு அதோட கண் பகுதியாக அப்படி சின்னதாக ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை வளைச்சி விட்டுறணும். அதுக்கப்புறம் உடம்பு பகுதியில் இந்த மாதிரி கோடாக லைட்டாக பெண்ட் பண்ணி வளைச்சி இந்த மாதிரி போட்டுறணும். ஃபஸ்ட்டு கேப்பு விட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா அந்த கேப்லேயும் ஃபில் ஆகிற போல் ஜாயின் பண்ணி போட்டுறணும். நெக்ஸ்ட்டு அதோட ரெக்கையோட கீழ்ப்பகுதியில் என்னன்னா கொஞ்சம் டார்க்காக ஹைலைட்டாக காமிக்கணும். நம்ம வரைகிறது பிளாக் அண்ட் ஒயிட் ட்ராயிங்கிறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் டார்க்காக ஹைலைட்டாக காமிச்சா அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஃபினிஷிங்காக நல்லா இருக்கும். இந்த மாதிரி 2 சைடும் போட்டோன்னா மேல் சைடும் கீழ்ப்பகுதி, இப்போ மேலேருந்து பார்க்கும்போது கீழ்ப்பகுதியை மட்டும் என்ன பண்ணணும்னா அதை டார்க் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் மேலேயும் இந்த மாதிரி கீழ் சைடாக பார்த்து கரெக்டாக மார்க் பண்ணி அதை டார்க் பண்ணி விட்டுறணும். ரெண்டு சைடும் டார்க் பண்ணிவிட்டோம், ஃபினிஷிங் முடிஞ்சு. இந்த மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை